பாண்டிநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்பசாமி, உன்னை எங்கிருந்து அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கூப்பிட்டு வாக்கு கொடுக்கணும்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்களும் நன்றிகளும். முதல் உத்தரவு, பெங்களூர் கணவன் மனைவி, பெங்களூர் எல்லை கணவன் மனைவி பகத்த உனக்கு தான், அவனுக்கு கொடுத்துருடா, அவனுக்கு தான். நீங்கள் கணவன் மனைவியா? நீங்களும் கணவன் மனைவியா? முத்துக்கு முத்தாக உனக்கு அண்ணன் தம்பி இருக்கானடா? இருக்கிறாங்களா? சரி, நீங்கள் தான் காரணம் சொல்லணும். கொஞ்சம் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம். இன்னொரு தடவை ஓ, இன்னும் 2 முறை கால் விடணும்ப்பா. மொத்தம் 3 முறை. நீங்கள் ஒரு முறை விழுந்திருக்கீங்க, இன்னும் 2 முறை. அங்கே தள்ளி, கொஞ்சம் அங்கே தள்ளி, இன்னும் எழுத்து. ஓகே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளுக்கு முன்னால் சிறு சிறு தொழிலை பார்த்து ஓரளவு உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாய். ஆனா இப்ப நீ பார்க்கக்கூடிய சிமெண்ட் சம்பந்தமான தொழிலை தேவையில்லாத ஒருவன் தானும் இந்த கான்ட்ராக்டை எடுத்துக்கொள்ளலாமே என்று ஒரு வஞ்சகமான திட்டத்தை போட்டு உன்னுடைய தொழிலை புள்ளி வைத்து நிறுத்தி ஒரு மாந்திரிகத்தால் தடை செய்துள்ளான். கர்பசாமி, ஆனால் அந்த எதிரி தன் பக்கத்தில் இருக்கிற பொழுது உனக்கு அவனை பார்த்தால் ஒரு வேதனையான உணர்வு தோன்றுகிறது, ஒரு வெறுப்பான உணர்வு தோன்றுகிறது. ஆனா அவனை பற்றி எந்த ஒரு தவறான உணர்வோடு இவள் உள்ளத்தில் தோன்றவில்லை. இந்த 2 பேருக்கு இப்படி மாறுபட்ட ஒரு எண்ணம் தோன்றியதே அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்பதை நான் ஆழ்ந்து பார்க்கிற பொழுது, இந்த பொம்பளையை மடக்கி விட்டால் இந்த தொழிலை நாம கையில் எடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து இவளுக்கு தேவையில்லாத மாந்திரிகத்தை செய்து இவன் மனதை குழப்பம் பண்ணி வச்சிருக்கான். இதை பிழையாக நினைத்து குடும்பத்தை குழப்பத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவனுடைய மனநிலைகளோ எப்படியோ இந்த குடும்பத்தை கரைச்சிடணும், இந்த இடத்தை விட்டு வெளியேற்றிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டு இப்போ உங்களுக்குள்ளே மனப்போராட்டம், நிம்மதி குறைவு, இப்படி ஒரு நிலைமை நடக்கும். இந்த நடப்புல அதிகபட்சமான ஒரு அழுத்தம் வறுமையானா, தொழிலினுடைய பாதிப்பால இந்த கேள்வி ஏற்பட்டதா என்று பார்த்தால் 2 பேருடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்ற மன கசப்பு தான் இந்த உலகத்தில் நம்ம தற்கொலை பண்ணிக்கொள்ளாமங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல தோண்டிக்கிட்டு இருக்கு. புரியுதா? கால் ஒன்றுவா. எண்ணாத எண்ணம் எல்லாம் எண்ணி எண்ணி ஏங்குதே எந்த நுடம் துள்ளி. அதனால இந்த மதிமயக்கத்தை நான் கலைத்து விட்டால் எப்படி வானத்தில் வருகின்ற சந்திரனை மேகங்கள் மூடி ஒளியை பூமிக்கு வரவிடாமல் தடுத்திருக்கிறதோ அதுபோல நல்ல மனமும் எண்ணமும் படைத்த ஒரு மனைவியினுடைய உள்ளத்தை ஒரு மாய மாந்திரிக சக்தி இப்பொழுது மயக்கி கொண்டிருக்கிறது. அந்த சக்தியை நீக்கி தெளிந்த நிலையில உங்களை கொண்டு விட்டோம்னா உங்க வாழ்க்கை ஒளிமயமாயிரும், உங்களுக்கு தொழிலும் ஓங்கிடும். இந்த தடைகளை நீக்கி உங்க தொழிலை வளமாக்கி தந்தா போதுங்களா? காலம் கர்மசாமிக்கு இந்தாப்பா நிறைய லோடுகள் வந்து இறங்கும். வர வச்சுட்டேன், தந்துட்டேன், உனக்கு பணமும் கிடைச்சிரும், உன் தொழிலும் நல்லா ஆயிரும். இந்தா
உன்னை பிடித்த பீடை இன்றிருந்து விலகும். யாராலும் எந்த துயரமும் நடக்காது. இந்த அப்பா 4 நம்பர்ல 27 லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கா, ஓடு. கருப்பசாமி, கோழிக்கோடு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய இடத்துக்குள்ள என் தங்கை பகவதியினுடைய ஆலயமும், அங்கே தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் சொந்தமான ஒரு தெய்வம் கருப்பசாமியும் சொல்லமானவரும் இருக்கிறாங்கடா. அதை போய் பார்த்தேன். என் மகனை வாழ வைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. அவனுக்கு ஏற்படுத்தப்பட்ட தொழிலின் தடைகள் நீங்கிடுது. இனி அவனுக்கு 3 கான்ட்ராக்ட் கிடைக்கும். இவனுக்கு உடல் வலிமையாயிரும். மெல்ல மெல்ல உனக்கு பணம் கிடைச்சிரும். உன் கடன் தீர்ந்துடும். பதுலா கால் வந்துடும். இந்தா பக்கத்துல வாடா, செல்வ சிறப்போடு இருப்பாங்க. நீ அங்க தள்ளி நீங்க இல்ல கண்ண முடிக்கா. சரியாயிடும். இந்த அப்படி நல்லா இருக்கும். அடுத்து வரும்பொழுது அவளை பத்தி பேசுவோம். இன்னும் குடிக்க மாட்டேன்லடா, நல்ல பையன்டா. வாரம் என்னை தொடர்ந்து வந்து பார்த்துக்கா. ஜெயிச்சு தாரேன், வெற்றியாக்கி தாரேன். நல்லா இருக்கு. கருப்பசாமி, ஆமா அப்படியா, சரி ஓகே. பொய்கை உங்களுக்கு பொய்கையா? குளத்துக்குள்ள கருப்பசாமி கோயில் யாருக்கு இருக்கு? குளத்துக்குள்ள அம்மன் கோயிலும் கருப்பசாமி எங்க இருக்காருடா? உனக்கு இருக்காரா? நொல்ல நீங்க கால் வந்து பூமுடிப்பால் இன்ப பூங்குழலி புது சீர் பெருவாள் வண்ணத்தேன் அருவி பார்வையிலே மன்னன் பேரெழுதி. தம்பி கல்யாணம் முடிச்சிட்டியா? கல்யாணம் முடிக்கணுமா? உட்காருங்க உட்காருங்க. பொன்மணி கண்களில் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 9 ஆண்டுகளுக்கு முன்னால வீடு நிலம் சம்பந்தமான மன வருத்தமும் குழப்பங்களும் சொந்த பந்தங்களுக்குள்ளே தோன்றிவிட்டன. அதுல மாந்திரிகத்தால் பல துயர அறைகளை நடத்தி சொந்த வீட்டுல இருக்க முடியாம இன்னைக்கு இப்ப வேற இடத்துல அலைஞ்சு திரிஞ்சு நொந்துகிட்டு இருக்கீங்க. உண்மையா? ஆனா இந்த பெண்மணியினுடைய மனதையும் மூளையினுடைய சக்தியவும் மறக்கடிக்கப்பட்டு தன் வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதை நிதானிக்க முடியாத குழப்பத்தோடு இவள் இருந்து கொண்டு இருக்கிறார். இந்த நிலைகளை மாற்றுவதற்கு செய்வனையா இருக்குமா, மாந்திரிகமாயிருக்குமா என்று போகாத கோயில், பார்க்காத பூசாரி, எண்ணாத மந்திரவாதி எல்லாரையும் பார்த்தாச்சு. ஆனா எல்லா இடத்துலையும் தீர்ந்துச்சு பணம், தீராதது நோய். மருந்து தான் தீருது, நோய் தீர மாட்டேன். அதனால கருப்பசாமி, எப்படியாவது எங்க அம்மாவை நல்லாக்கி ஸ்டெடியா வச்ச பிறகு நான் நினைக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு கால் நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன். அதனால இன்றையிலிருந்து வார வெள்ளி, அடுத்த வெள்ளி, இது ஒரு பௌர்ணமி, வார வெள்ளி, அடுத்த வெள்ளியில உங்க அம்மாவை நல்லா ஆக்கிடுவேன். பாட்டி வயசு எத்தனை வயசு இருக்கும்? உனக்கு எதுவும் தர வேண்டியிருக்கா? இந்த பாட்டிக்கு ஒரு அற்புதமான விடை கிடைக்கும். வெற்றியாகி தரேன். நல்லா பக்கத்துல வா மகளே, அழக்கூடாது, நல்லாக்கி தரேன். 3வது வெள்ளியில் கஷ்டம் இல்லை.
வெற்றி உண்டு, தைரியமா இருக்கு. பொய்கை டு கேரளா யாருப்பா? நீங்கள் கேரளத்தில் உண்டோ? எവിടെ? ஓட்டையா? ஓட்டையா காலம் சொல்லலாம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய வீட்டு எல்லைக்குள் நான் போகும் பொழுது இடது புறத்தில் தூரமாக ஒரு பெருமாள் கோயில், சரியா? பெருமாள் கோயில் தெரிகிறது. ஆனா உன் எல்லையில் இருந்து சரியாக 1.25 கிலோமீட்டருக்குள்ள போனோம்னா ஒரு அம்மன் ஆலயமும் சிவலிங்கமும் இருக்கு. என்னடா? ஆனா இந்த எல்லைகளுக்குள்ளே கட்டுப்பட்டு வாழுகின்ற உங்களுடைய வாழ்க்கை 3 ஆண்டு காலங்களாக தொழிலால் பாதிக்கப்பட்டும் உடலால் பாதிக்கப்பட்டும் கடன்களும் மனவேதனையும் நடந்து கொண்டிருக்கு. உன்னுடைய பிள்ளைக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகளை கையில் எடுத்து அதுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு சந்தேகமான மனப்பான்மை உங்க உள்ளத்துக்குள்ள இப்போ ஓடிக்கிட்டு, அவைகளை சரியாக்கி தெளிவாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று வரலாம். அது என்ன? மலையாளத்தை சார்ந்த போலீஸ்காரர்கள் அடிக்கடி அந்த பகுதியில் வருகிறார்களே, யார்? அங்க என்ன இருக்கு? புரியல. ஆனா அடிக்கடி அந்த பகுதிக்கு வருகிறார்கள். உங்க பகுதி கொஞ்சம் அவங்களால விசாரிக்கப்பட வேண்டிய இடம் அல்லவா? என்னடா அடிக்கடி தொப்பியும் கிப்பியும் வச்சுட்டு வராங்களா? சரி, இப்ப வேற உங்களுக்கு என்னப்பா வேணும்? நீ மட்டும் காலில் வந்துட்டு வா. வா. அந்த கட்டி கேன்சர் கட்டி இல்லை, புரியுதா? இரத்த நாளங்கள் உறைவால் ஏற்பட்ட கட்டி தான். சாதாரணமான நீடில் ஆப்ரேஷன்லேயும் சரியா போயிடும். ஓப்பன் சர்ஜரி இல்லை. இந்த பிறவில என்ன அனுபவிக்கணும்னு விதி இருக்கோ அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. இந்த உடல்ல ஒரு சிறு அடையாளம் வேண்டும் என்பது விதியாக இருக்கு. அது பெரிதளவுக்கு வராமல் ஒரு சின்ன விஷயமா இருந்து கரைச்சி மருத்துவத்தால் தெளிவுபடி தந்திருக்கேன். இன்னும் 7 வருஷம் கழித்து, இன்னைக்கு நீ ஆப்ரேஷன் வேண்டாம்னு சொன்னா 7 வருஷம் கழிச்சு, கர்மசாமி நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க ஆப்ரேஷன் வேண்டாம்னு, இப்ப என் பொண்டாட்டிக்கு பெருசா வீங்கி இருக்க, நான் எப்படி காப்பாத்துறது அப்படி என்கிட்ட நீ கேட்ப. அந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது என்பதற்காக இன்று அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி. மேஜர் ஆப்ரேஷன் இல்லை, சாதாரண கம்ப்யூட்டர் லெவலில் உள்ள ஆப்ரேஷன். அதில் குணமாக்கி உன்னை காப்பாற்றி தந்துடுறேன். கால் ஒன்றும் எதிர்காலத்தை அனுசரித்தே இந்த உத்தரவுகளை நாம் செய்வோமா? என்னப்பா? அதைத்தான் சொல்லி முடிச்சுட்டு நீ தான் அமைதியாக இருந்துக்கிட்டியா? வேலையை வாங்கி தந்துடுறேன், தைரியமா கண்ண முடிக்கா. கர்மசாமிக்கு இந்தா ஜெயித்து வா, உயிர் கண்டமில்லை, காப்பாற்றி தரேன், பயப்படாம இரு. இன்னையிலேருந்து உன் கூட தைரியமா இருப்பேன் நான். வா பக்கத்துல. அதுக்கு பணமும் உனக்கு அந்த உத்தியோகம் இருக்காமா? இல்ல உன் மனசு அலப்பாயுது, நீங்க நல்ல காலில் விடல. கும்பிட்டோம். அமைதி அமைதி. நம்ம எல்லாரையும் அமைதியா இருக்க வச்சுக்கிட்டே இருக்கப்பா.
உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். உன்னுடைய பர்த்தா, உன்னுடைய கணவன் இப்போதைக்கு இல்லை. ஆனா இப்போ உனக்கு எந்த ஒரு வருமானத்துக்குரிய வழிகள் இல்லாமல் உனக்கு வர வேண்டிய பணங்களும் தடையாகவும் உன்னை காக்க வேண்டிய உரிமைக்குரியவர்கள் பகையாகவும் இருக்கிறார்கள். வாஸ்தவமா? அதனால அந்த பகையை நீக்கி எனக்கு தர வேண்டிய வீடு செல்வங்களை கரெக்டா தரணும், என் பிள்ளைகளுக்கு நல்வழியை காட்டி தரணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் அனுப்புவான். குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் வேற என்னம்மா வேணும்? கண்ணை முடிக்கா, நீ கண்ணை மூடு. காலில் விழுத்துவா. நீ சொல்லியா நான் கேட்க போறேன். வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொடர்பை உருவாக்குவதற்காக பாஸ்போர்ட் ஒரு பக்கம் சரியாக இருந்தாலும் மெடிக்கல் பிட்டு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கிறது. அதனால இன்னும் 3 மாதங்களில் உனக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தை நான் உருவாக்கி செம்மையாக்கி தரேன். அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்கணும். வெற்றியாக்கி தரேன். பாக்கிய பின்னால பேசிக்கலாம். இந்தா எல்லாம் வெற்றியா நடக்கும். சந்தோஷமா. கர்பசாமி, ஆமா, யாருக்கு? அதே கேரள தேசம் அறுவை சிகிச்சை யாருக்குப்பா செஞ்சிருக்கு? ஆபரேஷன் எவ்வளவு தரம்? கொட்டாரக்கரையா? யாருக்கு ஆபரேஷன் பண்ணி? அதான் ஆபரேஷன் பண்ணிருக்குன்னு தான் நான் கூப்பிட்டேன். யாரோ அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டேன். பிள்ளையார் கோயிலெல்லாம் தாண்டி கொஞ்சம் ரைட் சைடில் உள்ளுக்கு போக வேண்டியிருக்கு. ஆட்டோ போனால் அந்த ரோட்டில் ஒரு பள்ளத்தில் டாக்குன்னு விழுந்து போகுது. உட்கார முடியாதா? இப்போ 3.25 ஆண்டுகளாக சனி பகவானுடைய தோஷத்தினால் உன்னுடைய பணங்கள் நஷ்டமாகி தொழில் பார்க்க முடியாமல் கஷ்டமும் கடனும் இருக்கும். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும் சஞ்சலமும் நெஞ்சை தள்ளி கொண்டிருக்கும். நீங்க வச்சிருக்கக்கூடிய வீடு இடம் சம்பந்தமான விஷயத்தில் இன்னொருத்தருடைய மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு குறைபாடு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அந்த வில்லங்கம் தீர்ந்து தெளிவாக நடக்கணும். அவங்களால வேற எதுவும் மாந்திரிகத்துல எதுவும் குழப்பம் நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துக்குள்ளே இருக்கு. உன் பிள்ளை பேர் என்ன பேருப்பா? ஸ்ரீஜித். எங்க இருக்கிறார்? கல்யாணம் முடிச்சுட்டாரா? ஒழுங்கா இருக்காரா? ஒழுங்கா இருக்காருங்கிட்ட ஒரு குழந்தை இருக்குங்க. எண்ணமெல்லாம் இணைந்தே. அருமையான பாட்டு. எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்த மகன். உனக்கும் கல்யாணம் நடக்கணும்னா நீ என்னடா வேலை பார்க்க? இவன் தச்சு தொழிலை பார்த்து வருகிறான். நீ என்னடா வேலை பார்க்க? இன்னொரு காலம் விட்டுவா. கர்பசாமிக்கு ஓகே. உன்னுடைய தகப்பனார போய் பார்த்தேன். ஒரு பக்கத்து கால் நரம்பு சம்பந்தமான வலி வேதனையால் பாதிக்கப்பட்டு கிடக்கிறார். இப்போதைக்கு 3 ஆண்டு காலங்களாக தொழில் என்பது சும்மா ஊர்மைக்கு நடக்கே தவிர அது மூலமா எந்த பலனும் எந்த மிச்சமும் பெற முடியாத நிலைமைக்கு போகுது. இதற்காக ஒரு சில லோன்கள் ஏற்பாடு செய்யணுங்கிற ஒரு சிந்தனை எண்ணங்கள் அவங்க உள்ளத்துல இருக்கு. அந்த முயற்சிகள் இதுவரை கைகூடவில்லை. ஆனா இப்போ
உனக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சு தனிய தொழிலை பார்த்து இவனை வாழ வச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தால சுமார் 2 ஆண்டு காலங்கள் முயற்சி செய்து எதுவுமே நடக்கல. அப்படி நடக்காம போனதுக்கு வேற எதுவும் காரணம் இருக்குமா? அல்லது கிரக தடைகளா, ஜென்ம பாவமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி அவங்க உள்ளத்துக்குள்ள இருந்து சில பூசாரிகள் நம்பூதிரிகளை எல்லாம் போய் பார்த்து பரிகாரங்களை தான் பண்ணாங்க. ஆனா அதுக்கு எந்த வெற்றியும் கிடைக்கல. ஆனா இப்போ உனக்கு நல்ல காலம் வந்து மனக்கோலத்தை உருவாக்கி குடுன்னு உத்தரவாயிடுது. கால் வந்து சொல்லலாம். கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? சரி. அதனால அதே பெங்களூர் எல்லைக்குள்ள ஒரு அருமையான மெயின் ரோடு சிட்டில உனக்கு ஒரு கடையும் போட்டு ஒரு பட்டறையை அமைச்சு அருமையான ஒரு கல்யாணத்தையும் நடத்தி ஜெகஜோதியா வாழ வச்சா போதுமா? ஆனந்தம். அதுக்கு பணமும் தாரேன், பொண்ணும் தாரேன். செல்வாக்கா இருப்ப 10 நாள்ல ஒரு விடை கிடைக்கலாம். ஆனந்தமா இருக்கு. விடன்னா கோழி விடல.